அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுல இன்வெர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் கன்வல்யூஷன் தியரம் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம், ஃபைண்ட் இசட் இன்வெர்ஸ் இசட் ஸ்கொயர் பை இசட் மைனஸ் ஏ இசட் மைனஸ் பின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது எப்படி சார் பிரிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இசட் இன்வெர்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது மேலே இசட் ஸ்கொயர் இருக்கு, அப்போ அது இசட் பை இசட் மைனஸ் ஏ ஒரு டேர்மாகவும் இன்டு இசட் பை இசட் மைனஸ் பின்ற ரெண்டு டேர்மா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இதை இன்னும் நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இசட் இன்வர்ஸ் இசட் பை இசட் மைனஸ் ஏ ஒரு டேர்மாகவும் இன்டு இசட் இன்வர்ஸ் இசட் பை இசட் மைனஸ் பின்ற ஒரு டேர்மாவும் பிரிச்சுக்கலாம். இது எப்படி சார் பிரிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, கன்வல்யூஷன் தியரத்தை படி பிரிக்கலாம். ஸோ கன்வல்யூஷன் தியரம், சரிங்களா? அது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் என் இன்டு இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் என் இன்டு ஜி ஆஃப் என் இருந்துச்சு அப்படின்னா, இதை இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் என் ஸ்டார் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஜி ஆஃப் என்னு பிரிச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனா இதை கேபிட்டல் எஃப் ஆஃப் ஸ்மால் இசட் இன்டு கேபிட்டல் ஜி ஆஃப் ஸ்மால் இசட் பிரிச்சுக்கலாம். ஸோ கன்வல்யூஷன் தியரத்தோட டெஃபனிஷன், சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இசட் பை இசட் மைனஸ் ஏ இசட் பை இசட் மைனஸ் பின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஆன்சர்ல இசட் பை இசட் மைனஸ் ஏ எப்போ சார் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏ பவர் என், சரிங்களா? சிமிலர்லி பி பவர் என். இது எப்படி சார் போட்டோன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முதல்லயே தெரியும், முன்னாடி பார்த்துருக்கிறோம். இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏ பவர் என்னுக்கான வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா, இசட் பை இசட் மைனஸ் ஏ. அப்போ இங்கே ஆன்சர் இருக்கு, கரஸ்பாண்டிங் கொஸ்டின் கேட்குறோம். ஆன்சரில் இசட் பை இசட் மைனஸ் ஏ இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் கொஸ்டின் ஏ டு தி பவர் என். அதனால் இங்கே இசட் பை இசட் மைனஸ் ஏ இருக்குது, அதனால் ஏ டு தி பவர் என் போட்டிருக்கோம். ரெண்டாவது ஒன்றில் இசட் பை இசட் மைனஸ் பி இருக்குது, அதனால் பி டு தி பவர் என் போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் கன்வல்யூஷன். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் கன்வல்யூஷன் படி எழுதுனா என்ன சார், அது கன்வல்யூஷனோட டெஃபினிஷன் நமக்கு தெரியணும். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் கன்வல்யூஷன், இது கன்வல்யூஷன் தியரம், இது கன்வல்யூஷன் மட்டும்தான். சரிங்களா? அதாவது எஃப் ஆஃப் என் ஸ்டார் ஜி ஆஃப் என் இருந்துச்சு அப்படின்னா, சம்மேஷன் n is equal to 0 to summation k, n இல்லைங்க k, k equals to 0 to n first function பவர் f க்கு பதிலா k போடுவோம், செகண்ட் ஃபங்க்ஷன் g க்கு பதிலா n மைனஸ் k ன்னு போடுவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் f க்கு பதிலா n க்கு பதிலா k, செகண்ட் ஃபங்க்ஷன் n க்கு பதிலா n மைனஸ் k. அப்போ இதே மாதிரி ஒர்க் பண்ண என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. சம்மேஷன் இங்கே எழுதியிருக்க ஸ்பேஸ் பத்தலன்றது எழுதியிருக்கேன். சம்மேஷன் k ஈக்குவல்ஸ் டு 0 டு n. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் a பவர் n. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் n க்கு பதில் என்ன சார் போட சொல்கிறோம், k போட சொல்கிறோம். ரெண்டாவது ஃபங்க்ஷன் n க்கு பதில் என்ன சார் போட சொல்கிறோம், n மைனஸ் k போட சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் a பவர் n, n க்கு பதிலாக k போடணும். செகண்ட் ஃபங்க்ஷன் b பவர் n க்கு பதிலாக n மைனஸ் k போட்டுருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் n by k, செகண்ட் ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் n by n minus k. சரிங்களா? இப்போ சம்மேஷன் k is equal to 0 to n அப்படியே இருக்கட்டும் சார். a பவர் k வை டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே இருக்கட்டும். இந்த b பவர் n minus k மட்டும் பிரிக்கிறேன். b பவர் n into b பவர் minus k ன்னு பிரிச்சிருக்கேன். இது எப்படி சார் பிரிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, a பவர் m plus n இருந்துச்சுன்னா a பவர் m into a பவர் n பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த லாஜிக் படி பிரிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு யாருக்கு சார் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம்னா, கேக்கு தான் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இங்கே k மட்டும்தான் சார் வேரியபிள். அப்போ இந்த n எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ இந்த b பவர் nன்றது ஒரு நம்பர் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஏன்னா கேக்கு எந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணாலும் இந்த b பவர் n சும்மா தான் இருக்கும். அப்போ சம்மேஷன் k is equal to 0 to n, a பவர் k அப்படியே இருக்கட்டும் சார். இந்த b பவர் மைனஸ் k, அதாவது a பவர் மைனஸ் 1 கீழே வரும்போது என்ன ஆகுனா ரெசிப்ரோக்கல் ஆயிரும், 1 by a பவர் பிளஸ் 1 கன்வெர்ட் ஆயிரும்.
இப்போ இந்த b பவர் k என்ன சார் ஆகும்னா 1/b பவர் k ஆயிரும். இது எப்படி சார் மாத்தி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா, b பவர் n அப்படியே இருக்கட்டும். சம்மேஷன் k is equal to 0 to n. இது a பவர் k by b பவர் k இருக்கு. அப்போ இது என்ன பண்ணலாம் சார்? a by b ஹோல் பவர் k ன்னு மாத்திக்கலாம். சரிங்களா? அதாவது a பவர் m by b பவர் m இருந்துச்சுன்னா a by b ஹோல் பவர் m ன்னு பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அந்த லாஜிக் படி தான் பிரிச்சிருக்கோம். இப்போ k க்கு வேல்யூ என்ன சார் ரீப்ளேஸ் பண்ணணும்? 0, 1, 2, 3 அது மாதிரி போயிட்டே இருக்கும். இல்லைங்களா? இப்போ b பவர் n அப்படியே இருக்கட்டும். ஸோ kக்கு 0 போட்டா என்ன சார் ஆகும்? a by b ஹோல் பவர் 0. சரிங்களா? சம்மேஷன்னா அடிஷன். அப்போ kக்கு 1 போட்டா என்ன சார் ஆகும்? a by b ஹோல் பவர் 1. 2 ரீப்ளேஸ் பண்ணா a by b ஹோல் பவர் 2 பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எவ்வளவு தூரம் சார் போகும்னா kக்கு மேக்ஸிமம் வேல்யூ n தான். k ஓட மேக்ஸிமம் வேல்யூ n. அப்போ இது ஒரு ஃபைனைட் சீரிஸ். ஸோ a by b ஹோல் பவர் nன்ற ஒரு ஃபைனைட் சீரிஸ்ல தான் முடியுது. இது இன்ஃபைனைட் சீரிஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ அட் சேம் டைம் எனி வேல்யூ பவர் 0ன்னா 1. சரிங்களா? அதே சமயத்துல இங்க a by b வரக்கூடிய டேர்மை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? ஸ்மால் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் ஸ்மால் ஆர் எடுத்திருக்கேன். அப்போ இது என்ன சார் ஆகும்? b பவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணல. பிராக்கெட் மட்டும் தான் என்னோட கான்சென்ட்ரேஷன். அப்போ எனி வேல்யூ பவர் 0 1. இந்த a by b நான் ஆர்ன்னு எடுத்துட்டேன். பிளஸ் a by b ஹோல் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் எடுத்துட்டேன். பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு ஆர் பவர் n. சரிங்களா? இந்த டேர்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஜியாமெட்ரிக் சீரிஸ் தான் சார். வேற ஒண்ணுமே இல்லை. இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஜியாமெட்ரிக் சீரிஸ். அதாவது என்ன சொல்லலாம்னா 1 பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா ஆர் பவர் n இருந்துச்சுன்னா இதனோட வேல்யூ ஆர் பவர் n பிளஸ் 1 மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இது ஆரோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருக்கணும். கிரேட்டர் தேன் 1. அதே சீரிஸ் தான் சார் 1 பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ஆர் பவர் n. இதே சீரிஸ் தான் சார் 1 மைனஸ் ஆர் பவர் n பிளஸ் 1 பை 1 மைனஸ் ஆரா இருந்துச்சுன்னா ஆரோட வேல்யூ லெஸ் தேன் 1 இருக்கணும். ஆரோட வேல்யூ 1 விட குறைவா இருந்துச்சுன்னா ஃபார்முலா 2 யூஸ் பண்ணுவோம். ஆரோட வேல்யூ 1 விட பெருசா இருந்துச்சுன்னா ஃபார்முலா 1 யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்க எதுவுமே கொடுக்கல. சரிங்களா? ஜென்ரலா கொடுத்துருக்கோம். அப்போ கண்டிப்பா என்ன ஆகும்னா சம்ல கொடுத்துருப்போம். மேபி a கிரேட்டர் தென் bன்றது கொடுத்துருப்பாங்க. மேபி a கிரேட்டர் தென் bன்ற மாதிரி நானே அஷ்யூம் பண்ணிக்கிறேன். a கிரேட்டர் தென் bன்றது நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? a கிரேட்டர் தென் bன்னா a by b கட்டாயம். சப்போஸ் a b விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் a by bன்றது கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். சரிங்களா? அப்போ r கிரேட்டர் தென் 1ன்ற மாதிரி அஷ்யூம் பண்ணி நான் ஃபார்முலா 1 அப்ளை பண்றேன். அப்போ என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. b பவர் n அப்படியே இருக்கும். இதனோட ஃபார்முலா என்ன சார்? r பவர் n பிளஸ் 1 மைனஸ் 1 பை r மைனஸ் 1. இல்லைங்களா? இப்போ ஆர்க்கான வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஆர்க்கான வேல்யூன்னு எடுத்திருக்கோம். a பை bன்னு எடுத்திருக்கோம். அப்போ b பவர் n அப்படியே இருக்கட்டும். r பவர் n பிளஸ் 1. ஸோ a பை b ஹோல் பவர் n பிளஸ் 1 மைனஸ் 1 டிவைடட் பை r a by b மைனஸ் 1. சரிங்களா? ஸோ நியூமரேட்டர்ல என்ன சார் இருக்குன்னு பாருங்க. b பவர் n இருக்கட்டும். ஸோ a பவர் n பிளஸ் 1 பை b பவர் n பிளஸ் 1 பிரிச்சுக்கலாம். a பவர் n பிளஸ் 1 பை b பவர் n பிளஸ் 1 பிரிச்சுக்கலாம். மைனஸ் 1. சரிங்களா? சேம் டைம் டினாமினேட்டர் என்ன சார் பண்ணலான்னு பாருங்க. டினாமினேட்டர்ல a by b மைனஸ் 1 இருக்கு. எல்சிஎம் எடுத்து என்ன சார் கிடைக்கும்? a மைனஸ் b பை bன்னு கிடைக்கும். டினாமினேட்டர். சரிங்களா? இந்த டினாமினேட்டர் மேல போகும்போது என்ன சார் ஆகும்னா ரெசிப்ரோக்கலா கன்வெர்ட் ஆயிரும். தலைகீழா எழுதியிருக்கணும். சரிங்களா? அப்போ அந்த b பவர் n அப்படியே இருக்கட்டும். இந்த a மைனஸ் b பை b மேல போகும்போது என்ன சார் ஆயிரும்? b மேல போயிரும். a மைனஸ் b கீழே இருக்கும். சரிங்களா? அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய நியூமரேட்டர் ஒர்க் பண்ண என்ன சார்? நியூமரேட்டர் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. a பவர் n பிளஸ் 1 மைனஸ் b பவர் n பிளஸ் 1 கிடைக்கும். பை b பவர் n பிளஸ் 1. சரிங்களா? நியூமரேட்டர் எல்சிஎம் எடுத்திருக்கும். சரிங்களா? இப்போ நல்லா பாருங்க சார். மேல என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ மேல ஆல்ரெடி b பவர் n இருக்குங்க. b பவர் n இருக்கு. தென் b இருக்கு. சரிங்களா? ரெண்டு ஆட் பண்ண என்ன சார் ஆகும்? மேல
பி பவர் என் பிளஸ் 1 ஆயிரும். கீழே என்ன சார் இருக்கு? ஏ மைனஸ் பி இருக்கு. ஏ மைனஸ் பி. ஸோ மேலே என்ன சார் இருக்குன்னு பாருங்க. ஏ பவர் என் பிளஸ் 1 மைனஸ் பி பவர் என் பிளஸ் 1 டிவைடட் பை பி பவர் என் பிளஸ் 1 இருக்கு. ஸோ மேலே இருக்கக்கூடிய பி பவர் என் பிளஸ் 1ம் கீழே இருக்கக்கூடிய பி பவர் என் பிளஸ் 1ம் பேலன்ஸ் ஆயிரும். அப்போ கடைசி என்ன சார் இருக்கு நமக்கு? என்ன இருக்குன்னு பாருங்க. மேலே ஏ பவர் என் பிளஸ் 1 மைனஸ் பி பவர் என் பிளஸ் 1 டிவைடட் பை ஏ மைனஸ் பி. இது எதனோட ஆன்சர் சார்னு கேட்டிங்கன்னா இசட் இன்வர்ஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் மைனஸ் ஏ இன்டூ இசட் மைனஸ் பிக்கான ஆன்சர். சரிங்களா? இப்போ ஆன்சர் என்ன சார் இருக்கு? ஏ பவர் என் பிளஸ் 1 மைனஸ் பி பவர் என் பிளஸ் 1 பை ஏ மைனஸ் பி. சரிங்களா? இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸை எங்களுக்கு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.